அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாம் நம்முடைய வாழ்நாளில் பிறருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். காரணம், நம் அருகில் இருக்கக்கூடிய மலக்குகள் அந்த பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்கின்றார்கள். ஏனென்றால் மலக்குகள் என்பவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஆமீன் கூறுகின்ற போது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவற்றை எந்த ஒரு திரை மறைவும் இல்லாமல் ஏற்றுவிடுகின்றான். அப்படியான மலக்குகளுடன் நாங்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான ஒரு அமல் பற்றி பார்க்க போகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 2822வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒரு மனிதர் அல் குர்ஆனை நன்றாக மனனமிட்டு தங்கு தடையில்லாமல் ஓதி வருவாராயின் அவர் நிச்சயமாக கண்ணியம் நிறைந்த தூதர்களான வானவர்கள், அதாவது மலக்குகளுடன் இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோல இந்த புனித திருமறையை ஒருவர் மனனம் செய்யாவிட்டாலும் அதனை மிகவும் கஷ்டத்துடன் தொடர்ந்து ஓதி வருவாராக இருந்தால் அவருக்கும் 2 மடங்கு நன்மைகள் கிடைப்பதாகவும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சுமந்து நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய அல்லாஹினுடைய மிக பெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நாளைய மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்தில் அமரச் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போன்று வானவர்கள், நல்லடியார்கள், இப்படி நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுடன் நம்மை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாளைய மறுமையில் ஏற்படுத்தி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் மறந்துவிட வேண்டாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு பக்கங்களையாவது ஓதிவிடுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளைய மறுமையில் சொர்க்கத்தில் அமரச் செய்வானாக. ஆமீன். ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.